அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரொருளால் மாறும் உலகில் மாறாத இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இஸ்லாம் மார்க்கம் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் எந்த விதமான மாறுதலும் தேவைப்படாத வகையில் முழுமையானதாகவும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியதாகவும் சிறந்த வாழ்க்கை நெறியாகவும் அமைந்திருக்கிறது என்ற விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். மதங்களை மாற்ற வேண்டும், மதங்கள் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்னென்ன காரணங்களை சொல்லி மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த காரணங்களில் எதுவுமே இஸ்லாத்திற்கு பொருந்தாது. அது வேறு மதங்களுக்கு வேண்டுமானால் பொருந்தலாமே தவிர இஸ்லாம் மார்க்கத்தை நோக்கி இன்ன காரணத்தினால் இந்த மார்க்கத்தை மாற்றுங்க என்று தர்க்க ரீதியாக அறிவுபூர்வமாக நியாயமான வாதங்களை யாரும் எடுத்து வைக்க முடியாது என்பதற்குத்தான் இந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த மதங்களை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள், மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் முக்கியமாக எடுத்து வைக்கிற வாதம் என்னவென்று சொன்னால், நம்மை போல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கடவுளாக சித்தரித்து, நம்மை விட மேம்பட்டவனாக சித்தரித்து, நம்மை அந்த மத குருமார்களுக்கு அடிமையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மதங்கள் நமக்கு தேவையில்லை. இதை ஒரு முக்கியமான வாதமாக வைக்கிறார்கள். அவங்க சொல்கிற மாதிரி ஏராளமான மதங்களில் இந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரு மத குருட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட மன்னிப்பு வாங்கித்தாங்க என்று கேட்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் சில மதங்களில் காணப்படுகிறது. அப்போ பாவம் செஞ்சானா கடவுள்கிட்ட நேராக கேட்க வேண்டியதானே, இடையில இவர் எதுக்கு என்று ஒரு குறுக்கு கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். அதே போல் இந்த மதகுருமார்கள் என்று சொல்லக்கூடியவர்களை தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக நினைத்து அவங்கள போய் நம்ம பார்த்தாலே நம்முடைய கவலையெல்லாம் பறந்துடும், அவங்க ஏதாவது நமக்கு மந்திரித்தார்கள் என்றால் நம்முடைய பிரச்சனைலாம் தீர்ந்துவிடும், எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அதை கணித்து சொல்கிற விதமாக நம்ம நடந்து கொண்டோமே ஆனால் நம்முடைய கல்யாணம் நல்லது கெட்டது எல்லாம் சிறப்பாக அமையும் என்று ஒரு மனுஷனை போய் என்ன செய்கிறாங்க, நம்புகிறார்கள். எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் என்று சொன்னால், பிரதமர், ஜனாதிபதி இது மாதிரியான உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் கூட ஒரு மதகுருவுக்கு முன்னாடி கீழே வந்து உட்கார்ந்து கொள்கிறார்கள். ஒரு மதகுரு உயர்ந்த பீடத்தில் இருக்கிறார், அவருடைய காலடியில் உட்கார்ந்து அவரை பார்த்தா தான் இந்த பிரதமர் பதவியை கூட காப்பாற்ற முடியும், இந்த முதல்வர் பதவி கூட தக்க வைத்துக் கொள்ள முடியும், இந்த கவர்னர் பதவி கூட நமக்கு நீடிக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த மத குருமார்கள் மனிதர்களை ஒரு தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக பார்க்கிறார்கள். ஆனால் அறிவுள்ளவர்கள், பகுத்தறிவாளர்கள் என்ன பார்க்குறாங்க, என்னடா இவர் நம்மளை மாதிரித்தானே இருக்கிறாரு, ஒரு ஆடையில் வித்தியாசம் இருக்கிறது, கோலத்தில் வித்தியாசமாக இருக்கிறாரு, எல்லார் மாதிரி இல்லை, இதை தவிர பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளை மாதிரி அவர் சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரி குடிக்கிறாரு, நம்மளை மாதிரி மலைஜலம் கழிக்கிறாரு, நம்மளை மாதிரி எல்லா விதமான ஆசாபாசமும் அவருக்கு இருக்கிறது, நமக்கு நோய் வர்ற மாதிரி அவருக்கு நோய் வருகிறது, நம்ம மருத்துவம் செய்கிற மாதிரி அவர் மருத்துவம் செய்கிறாரு, இப்படி எல்லாம் நம்ம கவலைப்படுற மாதிரி அவர் கவலைப்படுறாரு, நமக்கு குளிரடிக்கிற மாதிரி அவருக்கு குளிரடிக்கிறது, நமக்கு வேர்க்கிற மாதிரி அவருக்கு வேர்க்கிறது. இது என்னது, இவர்கிட்ட என்ன இருக்குது என்று நீங்கள்லாம் போய் விழுகிறீர்கள். அப்போ அந்த மதம்ங்கிற போதை தானே உங்களை விளைச்செய்கிற கேட்கிறார்கள். இந்த வேணாம், இந்த மதம்லாம் மாற்றணும், இது மாற்றி தான் ஆகணும், மதங்களே தேவையில்லை என்று சொல்லக்கூடியவங்க, பகுத்தறிவாளர்கள் சொல்லக்கூடியவங்க இதை ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாங்க. ஏன்ப்பா உங்களை போய் இந்த மாதிரி அடிமையாக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த மதங்கள் தானே காரணம், அதில் உந்த நம்பிக்கையினால ஒரு மனுஷனை கடவுள்னு நினைக்கிறீங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அது மாற்றி தான் ஆகணுங்கிறது சரிதான். ஆனால் இந்த மாதிரி கேள்வி இஸ்லாத்தில் கேட்க முடியுமா? இவர்களை விட இன்னும் அழுத்தமாக இஸ்லாம் இந்த நம்பிக்கை உடைச்சி இருக்கிறது. இந்த பகுத்தறிவாளர்கள் எந்த மாதிரி அதற்கு எதிராக கேள்வியை கேட்கிறார்களோ அதையெல்லாம் கடந்த வகையில் இஸ்லாமே அதுக்கு எதிராக என்ன செய்து கேள்வி எழுப்பி, இந்த மார்க்கத்தில் அது கிடையாது, இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன, அல்லாஹ் எஜமான், இதுதான் பேசிக், அனைவரும் அடிமைகள். இந்த மார்க்கம் எப்படி பேசிக்கப்படுத்துறது? அல்லாஹ் என்பவன் எஜமான், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் எவ்வளவு நல்லவன், தியாகம் செஞ்சவன், தவம் செஞ்சவன், வணக்கம் செஞ்சவன், அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிச்சவன் எவராக இருக்கட்டும்,
அல்லாஹ்வுக்கு அடிமை. நீ ஒரு அடிமை, அவர் ஒரு அடிமை, நல்ல அடிமை கெட்ட அடிமை, இவ்வளவுதானே தவிர அந்த மனிதர்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் மனிதன் என்ற நிலையை கடந்து இன்னொரு நிலைக்கு போக முடியாது. மனிதனுக்குன்னு ஒரு நிலையை அல்லாஹ் கொடுத்துருக்கான, இயற்கையாக இருக்கா இல்லையா? பகுத்தறிவாளர்கள் பாஷையில் சொல்கிறா இயற்கையா மனுஷனுக்கு என்னென்ன இருக்கிறது. நம்ம இஸ்லாமிய பாஷையில் சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் என்னென்ன மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறான், அதை தாண்டி வேற ஒன்றுக்கு போய்விட முடியாது. மனுஷனுக்கு அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கான், இந்த கண்ணை கொண்டு என்ன பார்க்க முடியும் அதான் பார்க்க முடியும். இந்த கண்ணை கொண்டு இதுக்கு மேலே ஊடுருவி பார்க்க முடியுமா? இந்த மாடியில் யார் இருக்கான்னு பார்க்க முடியுமான்னு முடியாது. ஒரு செவரு தடுத்துருச்சுன்னா இந்த கண்ணு பார்க்காது. லைட் அமைச்சிட்டு பார்க்க முடியுமா? இருட்டில் பார்க்க முடியாது. ரொம்ப தூரமாக இருந்தால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இதுதான் மனிதனுடைய கண்ணுடைய தன்மை என்று சொன்னால், நீ எவ்வளவு தவம் செஞ்சாலும் இதுதான் உன்னுடைய தன்மை. சாதாரண மனிதனுக்கு இந்த தன்மை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஞானி என்ற உடனே முதுகுக்கு பின்னாடிலாம் கண்ணு வந்துருமா? 3 கண்ணு வந்துருமா? ஞான கண்ணு ஒன்று தனியாக திறந்துருமா? அது முடியாது. மனுஷனாக தான் இருப்பான். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய கைக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது என்றால், அவனுடைய பயிற்சி, வயசு, உணவு, மற்ற பழக்கங்களை வைத்து ஒரு பலம் இருக்கும். அதிகபட்சமாக ஒரு லிமிட் இருக்கும்ல, அதான் மனிதனுடைய பலம். அந்த பலத்தை தாண்டி ஒரு ஆன்மீக தவத்தினால கைக்கு கூடுதலான வலிமை ஏற்றிக்கிற முடியுமா? இதை பிடிச்சி தூக்கலாம்னா கடைசி உச்சபட்சமாக ஒருத்தன் பயிற்சி எடுத்தவன் தூக்குவான். அதான் அதிகபட்சம்னு வச்சுக்கிறங்க. ஒரு கையில் இவ்வளவு தூக்கலாம், 2 கையில் இவ்வளவு தூக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒன்று இருக்கும், ஒரு அதிகபட்சம் ஒன்று இருக்கும். அதிகபட்சம் என்ன? உலகத்தில் இதுக்காக வேண்டிய சாதனை பட்டியலில் இடம்பெறணும், கின்னஸில் இடம்பெறணுங்கிறதுக்காக வேண்டிய பயிற்சி எடுத்து ஒருத்தன் செய்வானே, 500 கிலோ 600 கிலோ தூக்கிட்டாண்டு, இதுதான் அதிகபட்சம்னு வச்சுக்கிறங்க. ஒரு ஞானி 700 கிலோ தூக்கிடுவாரா? 1000 கிலோ தூக்கிடுவாரா? 2000 கிலோ தூக்கிடுவாரா? அந்த கட்டடத்தை தூக்கி நிப்பாட்டிடுவாரா? அப்போ இங்கே நமக்கு என்ன தூக்க முடியுமோ அதான் அவருக்கு தூக்க முடிகிறது. நம்மளில் பயிற்சி எடுத்தவனுக்கு தூக்க முடிகிற மாதிரி அவரும் பயிற்சி எடுத்தால் தூக்க முடியும். பயிற்சி எடுக்கலை என்று சொன்னால் நம்மளில் ஒரு நோஞ்சான் என்ன தூக்குவானோ அதான் அவர் தூக்க முடியும். அப்போ அவருடைய கைக்கு ஏதாவது சக்தி கூடி போயிருக்குதா? அவருடைய காலுக்கு ஏதாவது கூடி போயிருச்சா? இங்கேருந்து நடந்து போவதற்கு நம்ம ஒரு தாம்பரத்துக்கு நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? அவருக்கு அவ்வளோ நேரம் தான் ஆகும். நமக்கு 1 மணி நேரத்தில், நமக்கு 3 மணி நேரத்தில் நடந்தோம்னா அவர் 5 நிமிஷம் நடந்துருவாரா? அவர் காலுக்கு அந்த சக்தி தான் இருக்கிறது, அவருடைய கைக்கு அந்த சக்தி தான் இருக்கிறது. அவருடைய குடலுக்கு காலையில் சாப்பிட்டாருன்னா ஒரு 50 நாளைக்கு அது வேலை செய்யுமா? உள்ள மத்தியானத்துக்குள்ள சாப்பிடணுமா இல்லையா? அவருடைய குடலுக்கு அதே தன்மை தானே இருக்கிறது. எல்லாமே அப்படித்தான். அவர் ஒரு தடவை தண்ணி குடிச்சுவிட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தண்ணி குடிக்க மாட்டார். அப்படி இருக்க முடியுமா ஞானிங்கிறது? அப்போ எந்த ஒரு மகான், எந்த ஒரு சாமியார், எந்த ஒரு மதகுரு, எந்த ஒரு அஜர்த்து, எந்த ஒரு மௌலானா, எந்த ஒரு பாதிரி, யாரை வேணாலும் எடுத்து பாருங்களேன், பார்த்தா நல்ல மனுஷனாக இருக்குது, நல்லா தெரிகிறது. ஒன்றுமே இல்லை. அவரால் மனிதன் செய்ய முடியுமே தவிர, காசு வச்சிருக்கிறாரா சாமியாரோ ஒரு 50 ரூபா தாங்கண்டு கிழங்க தந்தா வாங்கிக்கிறலாம், அது அவர் செய்ய முடியும். அவர்கிட்ட காசு இருந்து நீங்கள் கேட்டு அவர் தர மனசு இருந்து எடுத்து தர முடிஞ்சால் தர முடியுமே தவிர, சும்மா கையை காட்டி ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுவேன், நீ போ கடன் தீந்துரும், போ நோய் தீந்துரும், இது முடியுமா? இப்படி கொடுக்கலங்கிறது. உன் கண்ணை அளந்து பார்த்தா உன் கண்ணு என் கண்ணு மாதிரி தான் இருக்குது, உன் மூக்கு என் மூக்கு மாதிரி தான் இருக்கிறது, உன் கை என் கை சக்தியில் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற சக்தி தான் உனக்கு இருக்கிறது. எல்லா மனுஷனையும் மாதிரி தான் நீனும் இருக்கிற. அப்படி இருக்கிற உனக்கு எக்ஸ்ட்ரா என்னமோ வந்துருச்சு என்பது இந்த மத போதையை வச்சு தான் நம்புகிற. மக்களை எதை வச்சு ஏமாற்ற முடிகிறது? ஒன்றும் இல்லைன்னு தெரிகிறது. அந்த மதத்தின் பெயரால் ஒரு போதையை ஊட்டின உடனே அவர் மந்திரம்லாம் தெரிஞ்சவர், ஞானி, அவர் தவம் முடிந்தவர், அந்த யாகம் பண்ணவர், இந்த யாகம் பண்ணவர், யாகத்தினால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லி இந்த மத குருமார்களுக்கு மதிப்பை ஏற்றுவதற்கு தான் மதம் உதவுவதை தவிர மனுஷனை பக்குவப்படுத்த உதவலை என்று கேட்கிறார்கள். இதெல்லாம் பகுத்தறிவாளர்களுடைய கேள்வி. என்ன கேட்குறாங்க? ஏப்பா இது இப்படி சொல்லி சொல்லி என்ன சொல்ல வர்றீங்க? எங்களுக்கு என்ன, நேற்று மனிதனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லமா இல்லையா? மனிதனுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் இவன் காலில் உளுந்து கடைங்கிறத மார்க்கமாக இருக்குது. என்னடா எதுக்குடா இந்த மதம்னு கேட்டால், இந்த சாமியாரை கொண்டாடு, அவரை பூஜை பண்ணு, அவர் காணிக்கையை கொட்டு, அவர் காலில் உன் தலையை கொண்டே வை, இதுக்கு தானப்பா நீங்கள் சொல்கிறீங்க. இது எங்களுக்கு எதுக்கு தேவைன்னு கேட்குறாங்களா இல்லையா? இதையெல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்குதா? இல்லை, அங்கீகரிக்காது மட்டும் இல்லை, இவங்க இதையெல்லாம் கண்டுபிடிக்க இத்தனை வருஷம் ஆகிருக்கிறது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் என்ன செய்கிறாங்க? பகுத்தறிவுன்னு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த ஒரு காலத்தில், எழுத படிக்க தெரியாத மக்கள் வாழ்ந்த காலத்தில், ஒழுக்கம் பண்பாடு எல்லாத்துலேயும் ஜீரோவாக கோழி முட்டையாக இருந்த ஒரு சமுதாயத்தின் மத்தியில் இந்த தத்துவத்தை உடைக்கப்படுகிறது. இந்த தத்துவம் மனுஷனை கடவுளாக்கக்கூடிய தத்துவத்தை அன்றைக்கு இஸ்லாம் அன்றைக்கி யாராலும் கற்பனை பண்ண முடியாது. அந்த காலத்தில் இஸ்லாம் என்ன செய்கிறது? இதெல்லாம் உடைக்கிறது. எப்படிலாம் உடைக்கிறது? இந்த மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள்.
ஒரு மனிதன் வந்து இந்த மத குருமார்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் ஏன்ப்பா இந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு வந்துட்டார், அவர் உள்ளத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவார், மனக்கட்டுப்பாடு மனப்பயிற்சி, நமக்கெல்லாம் அலை பாயாமல் மனசை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஞானிகள் மகான்கள் எல்லாம் மனசை அப்படி கட்டுப்படுத்தி 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 அப்படி பவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான ஒரு சித்தாந்தத்தை சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இதை வந்து இஸ்லாம் எப்படி உடைக்குதுன்னு பாருங்கள். இஸ்லாத்திலேயே ஞானி மகான் அந்த மாதிரி உயர்ந்த நிலை அடைந்தவர் யாரை சொல்லலாம், முதலிடம் யாரை கொடுக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் கொடுக்கலாம். யார் இந்த மார்க்கத்தை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தார்களோ அவங்க தான் ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள். அவர்களுக்கு கொடுக்காத ஒரு உயர்ந்த தகுதி வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஆன்மீகத்தை கொண்டு வணக்க வழிபாடுகளை கொண்டு தவங்களை கொண்டு ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம், அதை குறைந்த மறுமையில் அடையலாம், மறுமையில் சொர்க்கம் அந்த அடையலாம். உலகத்தில் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மனுஷனுக்கு கிடைத்துவிடும் என்பதாக இருக்குமேயானால் அது யாருக்கு இருக்கணும், நம்ம எல்லாரையும் விட எல்லா ஆன்மீக முஸ்லீம்களை விடவும் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணுமா இல்லையா? அப்படி இருக்குன்னு நபி சொன்னாங்களா? அப்படி நம்மளை பயிற்றுவித்தாங்களா? அவங்க தான் உதாரணம். அதான் இஸ்லாம். அவங்க தான் உதாரணம். அவங்க வழியாக கிடைக்கக்கூடிய கருத்து தான் இஸ்லாம். எப்படி உடைக்கிறாங்க? ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தொழுவிக்கிறாங்க. தொழு வைத்து முடிஞ்சவொன்னு என்ன செய்கிறாங்கன்னா வேகம் சலாம் கொடுத்து முடித்தவுடனே வேகமாக என்ன செய்கிறாங்க, வெளியே வர்றாங்க. சலாம் கொடுத்தவுடனே கொஞ்சம் நின்று துவாவெல்லாம் வந்துட்டு போவாங்க, இல்லை அப்படி போகாமல் வேகமாக மக்கள் எல்லாம் கடந்து வேகமாக போகிறாங்க. வேகமாக போயிட்டு திருப்பி வந்துடுறாங்க. மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எப்போதும் தொழுகை நடத்தவுடனே கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, இதுக்கெல்லாம் ஓதுவாங்க. அப்படி அவசரமாக போகிறாங்க. அவசர வேலைக்கு போயிருந்தால் அப்படி போயாவது இருக்கணும், போயிட்டு உடனே வர்றாங்க. என்ன அப்படின்னு மக்கள்லாம் பேசிக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கு விளக்குறாங்க. நான் எதுக்கு போனேன் தெரியுமா, ஒரு தர்மம் செய்வதற்காக வேண்டி ஒருத்தர் வெள்ளி கட்டியை கொண்டாந்து கொடுத்தார். வெள்ளி தங்கம் வெள்ளி இருக்குல்ல, அந்த வெள்ளி கட்டியை கொண்டு வந்து கொடுத்தார். அதை வீட்டில் வச்சுட்டு தர்மமான பொருள்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. தர்மமாக வந்த ஒரு பொருள் தொழுகையில் இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகமே வருது, ஆஹா அது வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அது வீட்டில் வச்ச நிலையில் மூத்தா போயிட்டா இந்த அடுத்த செகண்ட் வந்துடலாமே. அப்போ நான் வீட்டில் வைத்திருக்கிற அந்த நிலையில் எனக்கு மரணம் வந்து விட்டால் அந்த வெள்ளி கட்டி என்ன நினைப்பாங்க குடும்பத்தில் உள்ளவங்க, ஒன்றும் சொல்லாமல் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டா நம்ம பொருள், ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த பொருள், நம்முடைய சொத்து என்று நினைத்து கொண்டு அவங்க எடுத்துட மாட்டாங்களா? அப்போ இதுக்கு பயந்து போய் வேகமாக போய் அது தர்மத்துக்குரிய பொருள்னு சொல்லிட்டு வர்றேங்கிறாங்க. அது தர்மமாக வந்த சதக்காவுக்கு வந்த பொருள், அதை பங்கிட்டு கொடுத்து விடுங்கள், பங்கிட்டு கொடுப்பதற்கு உரியது என்று சொல்லிட்டு வந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், தொழுகையில் நிற்கும் பொழுது வெளியில் உள்ள நினைவுகள் வருது. இப்படி மூழ்கிலாம் போக முடியல. தொழுதுட்டு என்ன ஞாபகம் வருது, வெள்ளி கட்டி வந்தது, அது வீட்டில் வச்சது, அதை நம்ம மூத்தா போய்ட்டா என்ன ஆகுங்கிறது, இந்த மாதிரி நினைவுகள்லாம் வரும் பொழுது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியாக புகாரில் 851வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதுலேருந்து ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டால், மனிதன் மனசை அப்படி பக்குவப்படுத்தி ஊன்றி தவம் அப்படிலாம் கதைகள் எழுதி வச்சுருப்பாங்க. அப்படியே கூடு கட்டிருச்சு, பறவை கூடு கட்டிருச்சு, பாம்பு புற்று வளர்த்துருச்சு, அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் அப்படிலாம் சொல்லுவாங்க. தவத்தில் இருந்தாராம். தவத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறது, பாம்பு ஓதி மண்ணை சேர்த்து தலைக்கு மேலே புற்று உண்டாக்குது, அவருக்கு தெரியவே இல்லையா. இப்படி எல்லாம் என்ன செய்கிறாங்க, குழவி கூடு கட்டியிருந்தான். அப்புறம் எத்தனை மாதம் ஆகும், அத்தனை வருஷம் உட்காந்துட்டே இருந்தான். அப்படி உட்காந்து ஏழும மனுஷனுக்கு. ஒரு மனிதன் 4 மணி நேரத்துக்குள்ள உட்காந்துருக்க முடியுமா? அது தூக்கத்தில் படுத்தா கூட நம்மளாரையும் பிறண்டுக்கிறோம். சூடாகிடக்கூடாதுங்கிறக்காண்டி எல்லாம் எப்படி படிச்சிருக்கிறான். தூங்கும்போது ஒரே மாதிரி படுத்து எவனா எந்திரிக்க முடியுதா? ஒரு அளவுக்கு மேலே ஹீட் ஆனவொன்னே நம்மளை அறியாமல் ஹீட்டு தாங்காமல் அப்படி பிறண்டு என்ன செய்வோம், இன்னும் அந்த முதுகுக்கு காற்று வேணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி படுத்துக்கிற வகையில் எல்லாம் நம்மளை படிச்சிருக்கிறான். இவங்க 1.5 வருஷம்லாம் உட்காந்து தவம் செஞ்சதாகவும் அப்படிலாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். நம்மளையும் சில ஏமாற்று தப்லீக் கிதாபுகள்லாம் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க, ஒரு பெரியார் தொழுதாரு, அவர் ஈட்டி குத்திருச்சான், காலில் ஈட்டி குத்திருச்சான், ஈட்டியை உருவுறாங்களாம், உருவ முடியலையாம். அவர் என்ன சொன்னாராம், நான் தொழுகையில் தக்பீர் கட்டிடுறேன், அப்போ நீங்கள் உருவிடுங்க, எனக்கு உண்மை தெரியாதுன்றாராம். அப்படி தக்பீர் கட்டினாராம். அப்படின்னால உண்மை தெரியல அவருக்கு. சலாம் கொடுத்து எடுத்துட்டீங்களான்னு கேட்டாராம். இது நடக்குமா? இது இஸ்லாத்தில் கிடையாது, கதையில் இது மாதிரி எழுதி வச்சுக்கிறார்களே. இதை பார்த்து காப்பி அடித்து இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்களே தவிர, ஈட்டி குத்தி தொழுகையில் இருக்கும்போது எப்படி வலிக்குமோ வெளியே இருந்தால் அதே தான் வலிக்கும். வெளியே இருக்கும்போது உருவினால் எப்படி அது வலிக்குமோ, தொழுகையில் இருக்கும்போது உருவினாலும் வலிக்கத்தான் செய்யும். தொழுகையில் இருந்ததுனால அப்படி மூழ்கி போய் ஒன்றும் தெரியாமல் ஆக முடியும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆகியிருப்பாங்களே. ஒரு நாள் தொழுவுறாங்க. தொழுவும் போது ஒரு டிசைன்
வேலைப்பாடு போடப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டு தொழுகிறாங்க, வேலைப்பாடோடு உள்ள ட்ரெஸ்ஸை போட்டு தொழுகிறாங்க. அப்போ தொழுதுகிட்டு முடிச்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா வேகமாக கலட்டுறாங்க. இதை இந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை, இதை பார்த்து எனக்கே கவனங்கள்லாம் திரும்புறது. அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கு போல இருக்குது, ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்த ரசூல் சலாம் கொடுத்து முடித்த பிறகு இதை ஒரு ஆள் கொடுத்தாரு, அவர்கிட்ட முதல்ல கொடுத்துவிட்டு வேற ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தாரு, அதை எனக்கு வாங்கிட்டு வாங்க, இது எனக்கு வேணாம், இது வந்து என்னுடைய கவனத்தை அல்ஹத்னி ஆனிஃபன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என் தொழுகையவே கவனத்தை திருப்பிடுச்சு. தக்பீர் கட்டி ஒரு மாதிரியா ட்ரெஸ் தான் செய்யும், இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம தொழுகிறோமா எங்கே இருக்கோமோ நமக்கே தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இப்படி ஏற்பட்டுருக்கு. நமக்கு இப்படி ஏற்படுதா இல்லையா? செவத்துக்கு முன்னாடி ஏதாவது இருக்கணும், இதை பார்த்துட்டு தான் அப்படியே கற்பனை பண்ணிட்டு என்ன செய்யும், நீங்கள் எப்படி நினச்சி எங்கே போயிடும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நமக்கே தெரியாது. அப்போ தான் 4 ரக்காத்து 2 ரக்காத்தா போகிறது, 2 ரக்காத்து 4 ரக்காத்தா அப்போ தான் நடக்கிறது. வழங்குதா? ஓதனமா ஓதலையா, இந்த குழப்பம்லாம் ஏற்படுது இல்லை, நமக்கு மட்டுமா ஏற்படுது? ஆன்மீகத்தின் உச்சநிலையை அடைந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இந்த ஆடை வந்து என்னுடைய கவனத்தை திருப்பி விட்டது என்று சொல்லி அதை திருப்பி கொடுத்துட்டு காரணம் என்ன சொல்கிறாங்க, இன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன் அன் சலாத்தி, என் தொழுகையை விட்டு இந்த ட்ரெஸ்ஸு இந்த உடை என்னையே திசை திருப்பி விட்டது. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மாதிரியாக இருந்தால் கூட, தொழுகையில் ஈடுபட்டு இருந்தால் கூட திசை திருப்பிடும் என்றால் இப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிற முடியுமா உள்ளத்தை? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கண்ட்ரோலில் வைக்க இல்லைன்னா நீங்களாம் வச்சுருவீங்களா? அப்போ இந்த ஆன்மீகத்தை சொல்லி யாராவது நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் சொன்னபடி தான் என் உள்ளம் கேட்கும் அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் பொய் சொல்கிறாங்கன்னு விளங்குதா இல்லையா? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான அறிவுரை சொல்கிறாங்க, தனக்கும் சேர்த்து சொல்கிறாங்க. இன்ன குழுவ மணி ஆதமுடைய மக்கள் மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்கிறதே, அது பைன இஸ்பஐனி மின் அசாபி ரஹ்மான், ரஹ்மானுடைய அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. நம்ம உள்ளம் நம்மள்ட்ட நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய உள்ளம் எங்கே இருக்குதான்? பைன இஸ்பஐனி மின் அசாபி ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. யு கல்லிபுஹா கைஃபயஷா, நினைச்சபடி மாற்றிடுவான். எப்போ நினைக்கிறானோ எப்படி நினைக்கிறானோ அப்படி ஒரு செகண்டில் மாற்றி விட்டுருவான். தீரா பகையாக இருப்பாங்க 2 பேரும், காலில் பார்த்தா தோளில் கை போட்டு வருவாங்க. ஏன் அவ்வளோ சண்டை, அவ்வளோ பகையும், அவனை கொள்ளணும்னு சொல்லுவான், இவன் அவனை கொள்ளணுமா. இப்படி இருந்தவர்கள் அடுத்த நாள் பார்த்தா என்ன செய்வாங்க, ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வருவாங்க. நகமும் ஜதையுமா இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா இவன் அவனை கொலை பண்ணிட்டான்னு கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. நகமும் ஜதையும் எப்படி பண்ணுறான்ல பாருங்க, நேற்று வரைக்கும் நகமும் ஜதையுமா இருக்கிறான், இன்னைக்கு இப்படி போயிடுறான். அப்போ கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த மாதிரி தம்பதியே இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க, டைவர்ஸ் கொடுங்கன்னு. நேற்று வரைக்கும் அப்படி அவர் ஊரை உதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் என்ன வரும், இது எதனால் நடக்கிறது? கல்பு அவன் கண்ட்ரோலில் இருக்குது. அவன் நினைச்சான்னு சொன்னால் ஒன்று விரும்புகிற மாதிரி நம்மளை ஆக்குறான், நினைச்சான்னு சொன்னால் பிரட்டி விட்டுறான். இதில் நான் என்னத்தை போட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறேன், என் உள்ளத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நான் நினச்சபடி என் உள்ளத்தை கொண்டு போக முடியுமா? அப்படிங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது எல்லா உள்ளங்களுமே அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அவன் யஸ்ரிஃபுஹு ஹைதயஷா, நாடியவார் அவன் தான் மாற்றி விடுகிறான்னு சொல்லிட்டு அல்லாட்ட பொறுப்பை சாட்டுறாங்க. அல்லாஹும்ம இறைவா யா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே எங்கள் உள்ளங்களை நல்ல வழியில் புரட்டி விடு. இப்படி விடணும், அப்படி மாற்றி விட்றாத, எங்கள் கையில் இல்லை, நாங்கள் பெரிய தவம் செஞ்செல்லாம் நல்லவன் ஆயிட முடியாது, நீ எங்களை மாற்றினாலே தவிர எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த மாதிரி சொல்கிற காட்சியை பார்க்குறோம். அதே போல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த உள்ளங்களை புரட்டுறது, உள்ளங்களை தன் உள்ளத்தை விட்டுருங்க, அடுத்தவங்களுடைய உள்ளத்தை போய் சரி பண்ண முடியுமா? ஒரு மகான் இருக்கார், அவர் நம்மளை பார்த்தோன்னே நம்ம கெட்டலாம் நீங்கிரும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வைங்க, அவர்கிட்ட ஒரு சலான் சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அவர்கிட்ட கையை கொடுத்துட்டு வந்தீங்க, என்னமோ ஒரு பெரிய நடக்கிற மாதிரி இருக்குங்க, என்னமோ ஒரு மாற்றம் நம்மள்ட்ட ஏற்படுதுங்கலாம் சொல்லுவார்கள். அது ஒரு பிரேமையில் அப்படி இருக்கும். அப்போ அடுத்தவர்களுடைய உள்ளங்களில் என்னத்தையாவது மாற்றம் ஏற்படுற மாதிரியான ஒரு தன்மையை ஒரு மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறானா? கொடுக்கவே இல்லை. அதுக்கு உதாரணமாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனாருடைய சம்பவம். இது புகாரி உள்பட நிறைய ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறது. அவங்க பெரிய தகப்பனார் அபூ தாலிப், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ரொம்ப பக்கபலமாக இருந்தார். பெரிய தந்தை என்ற அடிப்படையில் அவர் தான் வளர்த்தாரு, அவர் தான் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு, அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சார். எல்லா வகையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது யார்? அபூ தாலிப், அலியுடைய தகப்பனார். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார் அபூ தாலிப் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஆனால் இஸ்லாத்தை மட்டும் ஏற்றுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது சப்போர்ட் பண்ணாரே தவிர கடைசி வரைக்கும் அந்த கொள்கையை ஏற்றுக்கிறவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தடவை சொல்லிலாம் பார்க்குறாங்க, சப்போர்ட் வாங்கிக்க, அதை ஏற்றுக்கிற முடியாதுங்கிற நிலையில் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ மரணம் நெருங்கிருச்சு அவருக்கு.
சக்கராத்துகால் நெருங்கி விட்டது. அப்போ பெரிய தகப்பனாருக்கு மரணம் நெருங்கி விட்டதுன்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்கறதுக்கு போகிறாங்க பெரிய தகப்பனார் வீட்டுக்கு. அங்கே போனால் அபூ ஜஹிலும் உட்காந்துருக்கு. ஊரில் பிரமுகர் இவர். அபூ தாலிப் பிரமுகராக இருக்கிறனால, அபூ ஜஹில் அவன் ஒரு பிரமுகராக இருக்கிறதுனால அவன் வந்து என்ன செய்கிறான், அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே என்ன செய்கிறாங்க, பெரிய தந்தையே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிடுங்க, மரணம் நெருங்கிருச்சு, இவ்வளோ நாளாக சொன்ன கேட்கல, இப்போ வாச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அல்லாட்ட பேசுகிறேன். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவருக்கு அல்லாட்ட பேசலாம், அது ஏற்காதவருக்கு பேச முடியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அனுமதி கிடையாது. அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்க என்று சொன்னால் நான் அல்லாட்ட என்ன செய்கிறேன், உங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான் பக்கத்தில் அபூஜெயில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் போய் சொல்கிறாங்க. அபூஜெயில் என்ன பண்ணுறான், அபூ தாலிபு உன் அப்பா பாட்டை எப்படி போனாங்க ஞாபகத்தில் வச்சுக்க, உன் அப்பா மாதிரி தான் நீ மூத்தா போகணும், உன் பாட்டை மாதிரி தான் மூத்தா போகணும், புது கொள்கையில் மூத்தா போயிடாத அப்படி அவன் ஒரு பக்கம் என்ன செய்கிறான், போதனை செய்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறாங்க, அவன் அதை சொல்கிறான். அவர் சக்கராத்தில் கிடக்கிறாரு, ரெண்டும் மாறி மாறி போகுது. நீ இந்த கலிமாவை சொல்லு, நீ சொல்லிடாத, சொல்லு சொல்லாத, சொல்லு சொல்லாதன்னு போகிறது. இது எது ஜெயிச்சிச்சு, அபூஜெயில் தான் ஜெயிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் அவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்க, பெரியாத்தாக்க சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே கொண்டு சேர்த்துடலாம்னு இருந்தால் யாருக்கு சேர்த்துருப்பாங்க, மற்ற யாருக்கும் சொல்வதை விட பெரியத்தாண்ட கூடுதல் அக்கறை இயற்கையாக ஒன்று வரும்ல, மற்றவர்களுக்கு சொல்வதை விட பெரிய தகப்பனார்னு சொல்லும்போது நம்ம பெரிய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வரணும், அவர் நரகவாசி ஆயிடக்கூடாது, அவருடைய முடிவு நல்ல முடிவாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களே, இல்லை கூடுதல் ஆசை இருக்க தான் செய்யும் மனிதருக்கு. அப்போ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ இஹ்லாஸோட, எவ்வளோ ஈடுபாட்டோட, எவ்வளோ அக்கறையோட இந்த ஒரு போதனையை அவருக்கு சொல்கிறாங்க. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு, முடியாது பண்ணி உங்களுக்கு உன்னோட வச்சுக்கப்பா, நான் பழையபடி எப்பவும் போல் எங்கள் அப்பம்பாட்டம் வழியில் நான் போகிறேன்னு சொல்லிட்டு அதான் அவருடைய கடைசி களிமா மூத்தா போயிட்டார். அப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ்வளோ கவலை. ஏன்னா அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஆசைப்பட்டது யாருக்கு ஆசைப்பட்டாங்க, இவர் தான் சின்ன பிள்ளையிலேருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தகப்ப மாதிரி இருந்தவர் இவர் தான். எதனால் அவ்வளோ ஆசைப்படுறாங்க, தகப்பனார் இறந்து போன பிறகு, பாட்டனார் வளர்த்த பிறகு, அவரும் இறந்து போன பிறகு, சிறு வயதில் இவரை வளர்த்தது யார், அபூ தாலிப் தான் வளர்க்குறாரு. அவரோட தான் எல்லா விதமான தொடர்பு வீட்டில், அவர் வீட்டிலாம் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மாதிரி நமக்கு சின்ன வயசுலேருந்து தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து எல்லா காரியத்தையும் செஞ்சவர், இந்த கொள்கையை சொன்ன உடனே எத்தனை பெரிய தகப்பனார்லாம் ஓடி போயிட்டாங்க. அபூ லஹப் கூட பெரிய தகப்பனார் தான். அபூ தாலிப் எப்படி பெரிய தகப்பனாரோ அதே மாதிரி அபூ லஹபும் பெரிய தகப்பனார் தான். அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தை சொன்ன உடனே மண்ணள்ளி வீசிட்டு இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா நாசமாக போன்னு சொன்னான். அல்ல, அவனை நாசமாக்க சொல்லி ஒரு சூறாவே இறக்கிட்டான். அப்படியே இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் குடும்பத்தார் எல்லாரும் விட்டு ஓடும் பொழுது அந்த குடும்பத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்போர்ட்டாக இருந்தது யார், இவர் தான். அப்பாஸ் கூட எதிராக தான் இருந்தார், பின்னாடி தான் வந்தார். ஆரம்ப காலத்தில் என்ன இல்லை, எல்லாருமே எதிராக தான் இருந்தார்கள். அப்போ அந்த மாதிரியா இருந்த ஒரு அபூ தாலிப் இந்த மாதிரி காஃபிரா மூத்தா போயிட்டாரு, இஸ்லாத்தை ஏற்காமல் மரணித்து விட்டார், நரகவாசி ஆகிட்டாரேன்னு சொல்லி அவ்வளவு கவலைப்படுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நினச்ச ஆளுக்கெல்லாம் நேர்வழி காட்ட இயலாது, நான் நாடிகளுக்கு தான் காட்டுவேன். உங்கள் ரைட்டாக இதெல்லாம் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட சொன்னோன்னு உள்ளத்தில் போயிடும். வாயினால் சொல்கிற வேலை தான் உங்களுக்கு, காதில் போடுற வேலை தான் உங்கள் வேலையை தவிர கல்பில் போடுற வேலை உங்கள் வேலை கிடையாது. ஒரு செய்தியை கொண்டே காதில் போடலாம், அவன் உள்ளத்தில் போட வைக்கிறது யார் வேலை தான், என் வேலை தான். நான் நினச்சா யார் உள்ளத்திலையும் உங்கள் போதனை சென்றடையும், நான் நினச்சேன்னா சென்றடையாது. அப்போ நான் அல்லவா இதை முடிவு எடுக்கணும், நீ என்ன கவலைப்படுற, நீ நினச்சாலும் நேர்வழிக்கு கொண்டு விட முடியுமா? உங்கள் வாயினால் அந்த வார்த்தையை கேட்டோன்னு நேர்வழிக்கு அவர் வந்துடுவாரா? வரமாட்டார். பகை இல்லாமல் நெருக்கமாக இருந்து கூட வர முடியல. ஒரு எதிரி அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லை. ரசூலுல்லாஹ் மேலே பிரியமுள்ள ஒரு ஆள் அவர் இருக்கும் பொழுதும் கூட, பிரியமுள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது கூட அவருக்கு என்ன செய்ய முடியல, இந்த இது சரின்னு ஒரு படலை. நம்ம அப்போ மாட்டோம் சொன்னது மாற்றிடக்கூடாது, அப்படியே மறுமை மேலே நம்பிக்கைன்னு அர்த்தம், மறுமை சொர்க்கம் அதெல்லாம் அவருக்கு இருக்குது, நம்ப முடியலை. அப்போ அப்படி மரணித்து விடுகிறார். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்குறோம், இது புகாரியில் 3884வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் என்ன சொல்லப்படுகிறது, எவ்வளவு நீங்கள் ஆன்மீக உச்சநிலை அடைஞ்சாலும் சரி, ஒரு மனுஷனை சொல்லி அவரை பார்த்து அவர்னால் ஒரு வார்த்தையை கேட்டு அவர் சொன்ன திக்ருகளை செஞ்சு அப்படி நல்வழிக்கு வந்துடலாம், அதெல்லாம் நடக்காது. யாருடைய வாயிலிருந்து கேட்பதனாலும் ஒரு மனிதன் நேர்வழி பெற முடியாது. அல்லாஹ் சில நேரத்தில் நாடும்போது மடமோட நேர்வழிக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் நாடலையா மடமன் போய்கொண்டே இருப்பார்கள். வந்துட்டு போகிறவனும் இருப்பான், நேர்வழிக்கு வருவான், அடுத்த நாள் பார்த்து அங்கே போய் நிற்பான், சிறுக்கு ஆதரிச்சுட்டு பேசுகிறவங்களாம் இருப்பான். நம்ம ஜமாத்தில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்குறோம்.
அப்போ நேர்வழிக்கு வரக்கூடியது வராமல் இருக்கிறது, அவனை நல்வழிப்படுத்துறதெல்லாம் எந்த மனுஷனுடைய கையிலும் இல்லை என்பது இஸ்லாமிய அடிப்படை. இப்போ இது இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒரு மார்க்கம் இருந்தால் இதை சொல்லி ஒருத்தன் ஏமாத்த இயலுமா? வாங்க நீங்கள் எல்லோரும் வாங்க, இந்த மதகுரு பெரிய குரு இருக்கார், இவரை பாருங்கள், பார்த்தாலே உங்களுடைய கெட்ட பழக்கம்லாம் போயிடும், இவரை பார்த்தாலே நீங்கள் தொழுகையாளி ஆயிடுவீங்க, இவரை பார்த்தாலே நீங்கள் நோன்பு வைக்கிற ஆயிடுவீங்க, இவரை பார்த்தாலே இவர் ஒரு வார்த்தையை சொன்னாலே நினைஞ்சிருவீங்க, உங்களுடைய எல்லா கெட்ட செயலும் போயிடும், அப்படி தானே முறிது ஏமாற்றி தெரியுறாங்க. அப்படிங்கிற மாதிரி உள்ள கான்செப்டை இஸ்லாம் சொல்லுதா? இல்லைன்னு சொல்லுது. இந்த வசனமும் சொல்லுது, இந்த சம்பவமும் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும் சரி, நேர்வழியில் ஒருத்தனை கொண்டு செல்வது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கே தவிர மனுஷர் கையில் கிடையாது. எந்த மனிதராலும் எந்த மனிதருடைய உள்ளத்திலையும் எந்த ஒரு செய்தியும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இன் அலர் ருசுல் இல்லல் பலாகுல் முபீன், ரசூல்மார்களுடைய வேலை சொல்றது மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். தூதர்கள் எல்லாம் அனுப்புறான், அது இப்ராஹிம் நபியாக இருக்கட்டும், இஸ்மாயில் நபியாக இருக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராமே இருக்கட்டும், ரசூலுடைய வேலை என்னன்னு கேட்டால் இன் அலர் ருசுல் இல்லல் பலாகுல் முபீன், ரசூல்மார்களுடைய வேலை தெளிவாக சொல்றது மட்டும்தான். இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். கேட்குறவன் கேட்பான், கேட்காதவன் கேட்க மாட்டான், அது முடிவு செய்யணும் அல்லாஹ். எவன் கேட்பான் எவன் கேட்குறன்னு யார் முடிவு செய்வா? அல்லாஹ் முடிவு செய்வான். அப்போ இஸ்லாம் எப்படி இந்த இதை அடைக்குதுன்னு சொன்னால், மனிதனை இந்த ஆன்மீக நிலையினால் பக்குவப்பட்டு, தானும் உள்ளத்தை பக்குவப்பட்டு, மற்றவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்துகிற ஒரு எக்ஸ்ட்ரா பவர் மனுஷனுக்கு வந்து விடுகிறது. அதானே உங்களுடைய வாதம்? ஒரு பவரும் வராது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கு ஏதாவது வாயிலிருந்து வந்தனால எக்ஸ்ட்ரா பவர் வந்தால் அவர் நேரடிக்கு வந்திருப்பார், வரல. அப்போ அதனால எக்ஸ்ட்ரா பவர் உள்ளத்தை ஊடுருவி செல்கிற அளவுக்கு பவர் சக்தியெல்லாம் வந்துடும் நினைப்பு தானே இதுக்கு பேசிக்காக இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரித்து இருந்தால் இதை மாற்றணும்னு சொல்லலாம். அது மாதிரி மனுஷங்கிரி அவனுக்கு இந்த சக்தி இருக்கிற ஏற்றுக்கிறதுக்கு அறிவு பொருந்துதான்னு கேட்கலாம். உனக்கு முந்தி நாங்கள் அதானே சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீ சொல்வதற்கு முன்னாடி 100 ஆண்டுகளாக இந்த இஸ்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறதே என்ற பதில் மூலமாக இந்த கான்செப்டை இஸ்லாம் உடைக்கிறது. அதே மாதிரி ஒரு மத குருவாக இருக்காருன்னு சொன்னால் அந்த மாதிரி உள்ளத்தை பக்குவப்படுத்த விட்டுருவோம். அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு கடவுளுடைய சக்தி ஒன்று இருக்கிறது, அவர் நினச்சதெல்லாம் செய்வார், அவர் விரும்பினபடிலாம் சில காரியம் நடக்கும் என்று நினைக்கிறார்களே, அதை எப்படி இஸ்லாம் உடைக்குதுன்னு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தான், இப்ராஹிம்னு. மற்றதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான். அந்த ஒரு ஆம்பளை பிள்ளையும் சின்ன வயசில் எடுத்துக்கிட்டான். இப்ராஹிம்ங்கிற ஆம்பளை பிள்ளை என்ன செஞ்சான்? சின்ன வயசில் எல்லாம் எடுத்துக்கிட்டான். அப்போ அந்த இப்ராஹிம்ங்கிற அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மகன் உயிர் போகக்கூடிய, உயிருக்கு ஊசலாடக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் போட்டுக்கொண்டு அந்த குழந்தை துடிக்கிற துடிப்பை பார்த்துவிட்டு அவங்களுக்கு தாங்க முடியலை. ஏன்னா ஒரு பிள்ளை சக்கராத்தில் இருக்கும்போது தகப்பன் எப்படி இருப்பான், நீங்கள் எப்படி, நான் எப்படி, எந்த மனுஷன் எப்படி இருப்பான், கற்பனையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான துடிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருந்தவனை என்ன ஆகுதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க, ரொம்ப கவலைப்பட்டு என்ன செய்கிறாங்க, அழுகுறாங்க. அழுதுன்னு என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் கேட்குறாரு, யாரை சொல்ல நீங்களுமா, நீங்க போட்டு அழுகுறீங்க, இந்த குழந்தை துடிக்கிற துடிப்பு பார்த்து ரசூல் அழுகுறாங்க. அழுகுற கேட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் என்ன கேட்குறாங்க, நீங்களுமா, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் மகான் நிலையில் உள்ள நீங்களும் அழுகலாமா, உங்களுக்கு எப்படி அழுக வருது கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த இரக்க உணர்வை அல்லாஹ் எல்லா மனிதருடைய உள்ளத்திலும் ஏற்படுத்தியிருக்கிறான். இதையெல்லாம் ஆன்மீகத்தில் ஒரு ரசூலாக இருக்கனால ஜெயிக்க இயலாது. ரசூலா அப்படி பக்குவப்பட்டார், மூத்த அதில் சாதாரண கொசு கடித்த மாதிரி சொல்ல முடியுமா, எறும்பு கடித்த மாதிரி சொல்ல முடியுமா, புள்ள மூத்தா போச்சுனோன்னே அது போயிட்டு போதானா ஒன்றும் இல்லை, இப்படி எவனும் சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் என்ன செய்யலை, படைக்கவே இல்லை, மனிதனை படைக்கவில்லை. அப்போ இது அல்லாவே இது மாதிரி ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே குழந்தை மூத்தா போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கண்கள் அப்படி கண்ணீர் தாரதாரையாக வடியுது. அல் ஐனு ததுமவு, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்க, அவங்க அதனால சொல்கிறாங்க இரத்த கண்ணீர் வடிக்கிறது. ஒல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் ரொம்ப வேதனைப்படுது, என் உள்ளம் அவ்வளோ கவலைப்படுறேன், கண்ணு வேற கண்ணீரை கொட்டுது. ஓ இன்னாலி ஃபிராக்கிக்க யா இப்ராஹிம்ல மஹ்சூனுன், இப்ராஹிமே உன் பிரிவுக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன், உன் பிரிவினால் நீ மூத்தா போன காரணத்தினால் நான் அவ்வளோ வேதனைப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கண்ணீர் விடுகிறார்கள். ஒப்பாரிவிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, இது அறிவுரை தான் சொல்கிறாங்க. இது மாதிரி சொல்வதற்கு தப்பு கிடையாது, ரொம்ப கவலைப்படுறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் என்ன காட்டுது, ஆன்மீக நிலையில் அடைந்தவராக இருந்தாலும் அவரே கவலையிலிருந்து தப்பிக்க முடியாது. அவரே என்ன செய்ய முடியாது, தனக்கு ஏற்படுற கவலையிலிருந்து தப்பிக்க முடியுமா? ஒன்றும் அந்த பிள்ளை மூத்தா போகாமையாவது காப்பாற்றிருக்க முடியணும், அதுவும் முடியலை. ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தானே கொடுத்தான், என் பிள்ளைலாம் அது போக நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியா செய்ய முடிஞ்சா
ஆசைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்து அதையும் எல்லாம் எடுத்துக்கிட்டான், அதையும் ஒன்றும் செய்ய முடியல. அது உயிர் போகுதேங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய பவரை பயன்படுத்தி அல்லாட்ட சண்டை போட்டு என்ன இவர் எடுக்க என் பிள்ளை எடுக்கிறியா அப்படின்னு கேட்டு திருப்பி வாங்கிட்டு முடிஞ்சா? அடங்கி தான் போக வேண்டும். அல்லாஹ் ஒரு ஆர்டர் பண்ண என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவனுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவதை தவிர வேறு வழி கிடையாது. இப்படி ஒரு மார்க்கம் இருந்தால் இதை வச்சு எப்படி ஏமாற்ற முடிகிறது? இந்த மாதிரி சொல்கிற ஒரு மார்க்கம் இருந்தால் இவர் மகான் உங்கள் கவலையெல்லாம் போக்குவார்னு எப்படி நம்புறது? என்ன அவர்களே அவர் போய்க்கிற மாட்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் போக்க மாட்டார் என்றால் இந்த மதத்தில் உள்ள ஒரு குருவும் போக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கவலை போக்க முடியாது என்றால் இந்த மதத்தில் உள்ள வேறு எந்த அஜரத்துக்கு போக்க முடியாது? ரசூல் அவங்கள பெரிய ஆளா? இப்படி ஒரு கான்செப்டை நமக்கு சொல்லி இந்த கவலை இது விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறாங்க. அதே இப்ராஹிம் மரணித்த அந்த நேரத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது. இப்ராஹிம் மரணிக்கிறார், இவ்வளோ பிரச்சனைகள் இப்ராஹிம் மரணிக்கிறார். அது குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இறந்து போகுது. இறந்து போன அன்னைக்கு சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் என்பது இதனுடைய விஞ்ஞானம் அந்த காலத்து மக்களுக்கு தெரியாது. அந்த காலத்து மக்களுக்கு என்ன செய்யும்? சூரிய கிரகணம் டெய்லி வராதுல்ல, என்னைக்காவது வரும். ஒரு தடவை இன்னும் சொல்ல போனால் இப்போ சூரிய கிரகணம் வந்து பேப்பரில் போடுறத வச்சு நம்ம நிறைய நடக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் சூரிய கிரகணம் இன்றுன்னு போடுவான், நம்ம நாட்டில் பார்க்கவே மாட்டோம். எங்கேயோ உள்ள கிரகணத்துக்கு செய்தியாக போடுவான். அதனால சூரிய கிரகணம் ரொம்ப இருக்கிற மாதிரி ஃபீலிங் ஆகுது. உங்கள் ஊரில் சூரிய கிரகணம் எப்போ பார்த்தீங்க நீங்கள்? அப்படி பாருங்கள். இவன் வானிலையில் பேப்பரை பார்த்து நிறைய சூரிய கிரகணம் இருக்குமான்னு நினைக்கிறீங்க. அந்தந்த ஊருக்கு சூரிய கிரகணம் வர்றதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பார்த்துருப்போம். ரொம்ப அரிதாகத்தான் என்ன செய்யும் இந்த சூரிய கிரகணங்கள்லாம் ஏற்படும். கிரகணம் வந்து அந்த ஊரில் தெரியும் இந்த ஊரில் தெரியும்னு சொல்லுவானே தவிர, கருவியை வச்சு பார்த்தா தெரியும்னு சொல்லுவானே தவிர, சாதாரண கண்களால் பார்க்கக்கூடிய கிரகணங்கள் ஒரு பகுதியில் வந்தால் மறுபடி வருவதற்கு பல வருடங்கள் ஆகும். பல வருடங்களுக்கு பிறகு பார்ப்போம். இப்படி தான் எல்லா காலத்துலையும். இது நவீன காலத்தில் கண்டுபிடிப்போம் சூரியனுங்கிறது. இப்போ இருக்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் என்ன செய்யும் இருந்திருக்கும். அதனால் இந்த சூரிய கிரகணத்தை பற்றின ஞானம் அந்த மக்களுக்கு கிடையாது. திடீர்னு வந்து என்ன செய்கிறாங்க? இது எதனால நடக்குது தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்துட்டார்ல, அதுக்கு தான். அது வானம் பொறுக்க முடியாமல், சூரியன் பொறுக்க முடியாமல் மறைஞ்சிருச்சான். சூரிய கிரகணம் எதுக்கு ஏற்பட்டுருச்சு? இந்த கிரகணம் ஏற்பட்டதுக்கு காரணமே ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்ததுக்கு தான் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன கவலையில் இருந்தான்னு முதல்ல சொல்லிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இறந்தது எந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சு இருக்குது என்பதை நம்ம சொன்னோம். அந்த பாதிப்பில் இருக்கிற நேரத்தில் கூட இந்த வார்த்தை அவங்களுக்கு ஏற்றுக்கிற முடியல. கவலையில் இருக்கிறவர்கள் வந்து எவன் என்ன பேசலாம் கண்டுக்கிற மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கான்னு வைங்களேன், பிள்ளையை பறி கொடுத்துட்டு அப்பனை பறி கொடுத்துட்டு ரொம்ப பாசமுள்ள அப்பனாக இருக்கணும். சில பேர் அப்பமானா நல்லது நினைக்கணும், அவனை விட்டுருங்க. நல்ல பாசமுள்ள ஒரு அப்பனை பறி கொடுத்துட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு வைங்க, நீங்கள் என்ன பேசினாலும் என்ன திட்டிக்கிட்டாலும் அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டான். அவன் அப்படி தான் உட்காந்துருப்பான். போயிடுச்சு என்ன செய்ய அப்படி தான் இருப்பானே தவிர திட்டுறது மக்கள் பேசிக்கொள்ள எதுவுமே அவனுக்கு விளங்காது, கவனிக்க மாட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தளவு கவலையாக தான் இருக்கிறாங்க. கவலையாக இருந்தும் கூட இந்த மாதிரி மக்கள் பேசிக்கிறார்கள் தெரிஞ்சவொன்னே என்ன செய்கிறாங்க? ஆஹா இது பேசிக்கு மாறுத, அடிப்படையை விட்டு மக்கள் விலகிறாங்களேன்னு கவலையை ஓரமாக வச்சுவிட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. இது வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இது நடக்கிறது. சூரிய சந்திர கிரகணங்கள் இது எந்த மனிதனுடைய மௌத்துக்கும் ஏற்படாது, எந்த மனிதனுடைய பிறப்புக்கும் ஏற்படாது. கிரகணம் ஏற்பட்டு அந்த காலத்து மக்கள் என்ன சொல்லுவாங்களாம்? எங்கேயோ ஒரு முக்கிய தலை உருண்டுருச்சுமாங்களாம். அவன் ஊரில் இப்ராஹிம் இருந்தனால தெரிஞ்சு போச்சு இந்த தலை தான் சொல்லி. அப்படி தெரியாட்டி என்ன சொல்லுவாங்களா மக்கள்லாம்? சூரிய கிரகணத்தை 4 வருஷம் 5 வருஷம் பார்ப்பாங்களா? ஏதோ ஒரு தலை உலகத்தில் பெரிய தலை உருண்டுருச்சு இன்னைக்கு. அவங்களுக்கு நியூஸ் இல்லாதனால உருண்டுருக்கு நம்பிடுவாங்க. மெய்ப்படுத்தி காட்டுவதற்கு பொய்ப்படுத்தி காட்டுவதற்கு தகவல் தொடர்புலாம் கிடையாது. அவங்க நம்பிக்கை சரி நினைத்துக் கொள்வார்கள், எங்கேயாவது ஒரு தலை உருண்டுருக்குன்னு நினைச்சிருப்பார்கள். அப்போ அந்த மாதிரி நினைக்கிற மக்கள் மத்தியில் போய் என்ன செய்கிறாங்க? எந்த மனிதனுடைய மௌத்துக்கும் இது ஏற்படாது, எந்த மனிதனுடைய ஹயாத்துக்கும் இது பிறப்புக்கும் ஏற்படாது. இது அல்லாஹ் செய்திருக்கிற ஒரு ஏற்பாடு. இந்த சூரிய கிரகணத்தை கண்டால் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த கிரகணம் ஏற்படும் பொழுது என்ன ஏற்படும்? 3 கோள்களும் 3 பூமி சூரியன் சந்திரன் 3மே ஒரு நேர்கோட்டில் வரும். அப்போ தான் கிரகணம் ஏற்படும். ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது என்ன செய்யும்? ஈர்ப்பு சக்தி ஒன்றை ஒன்று இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று கூட கூட இழுத்துருச்சுன்னு வைங்க, சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடி போச்சுட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. போய் இழுத்து பூமியை கொண்டு சூரியனில் முட்டினா என்ன ஆகுறது? இழுத்துருச்சுன்னா அவ்வளோதானே. அதே மாதிரி சந்திரனை பிடிச்சி இழுத்தாலும் ஆபத்தாக போயிடும். ஒரு ஆபத்தான ஒரு பேலன்ஸில் நிற்கிது. அப்படி அந்த இடத்துல நிற்கும் போது இப்படி இதுக்கும் அதிர்வுகள் கூடுதலாக இருக்க நிற்கிது. அதனால் நீங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்கன்னு அந்த காலத்து மக்களுக்கு விளங்குற மாதிரி என்ன செய்கிறாங்க? இது சொன்னாங்களே தவிர இதை வந்து இப்படி மக்களை ஏமாத்துற மாதிரி அப்படி தான் நடக்குது. ஒரு சாமியார் வருவார் ஒரு ஊருக்கு, வந்தோடனே குருவி உட்கார பணம் பழம் விழுந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஒரு பனம்பழம் இவ்வளோ பெருசாக இருக்கும். பனம்பழங்கிறது பனைமரத்துடைய பழம் இருக்குல்ல, அது நம்ம மண்டை அளவு தலை அளவு பெருசாக இருக்கும். அப்போ அந்த பனைமரத்து மேலே என்ன செய்யும், ஒரு சின்ன சிட்டுக்குருவி உட்காரும். அது பழுத்து நல்லா உழுவுற மாதிரி இருக்கும். அப்போவும் என்ன செய்யும், ஒரு நூல் இலையில் தொக்கிக்கிட்டு இருக்குமா, இந்த பறவை உட்கார்ந்தவொடனே பொத்துன்னு விழுந்துடும். அந்த குருவி என்ன நினைக்குமா, நமக்கு சரியான பழம் இருக்குது, இவ்வளோ பெரிய பழத்தை ஒட்டி விட்டோம், இவ்வளோ பெரிய பனம்பழத்தை நினைச்சிட்டோம், நம்ம சக்தியை கொண்டு கீழே தள்ளிட்டோம் அப்படின்னு நினச்சா சரியாக வருமா? அதான் குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. குருவிக்கும் பனம்பழத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அது உழுவ போணுச்சு, இது போய் உட்காந்துருச்சு, அவ்வளோதானே தவிர இது உட்கார்ந்ததாக விழுந்துச்சு, இது உட்கார இடம் விழுந்திருக்கும். இந்த குருவி அதில் உட்காராவிட்டாலும் அந்த பழம் விழக்கூடிய நிலையில் இருந்தது. அப்போ அந்த மாதிரி தற்செயலாக சிலது நடக்கும் பாருங்க, அதான் இவங்களுக்குள்ளே பெரிய ஆதாரம். இந்த மாதிரி சூரிய தற்செயலாக ஒருத்தர் வருவாரா, அன்னைக்கு பார்த்து மழை பெஞ்சுன்னு வைங்களேன், வந்து புண்ணியமாக காலை வச்சாரு அப்படி சொல்லணுமா இல்லையா? இவன் வைக்கானாலே மழை வந்திருக்கும். மழை வரணுங்கிறது இவன் வச்ச அம்புட்டுக்குள்ளேயும் மழை வந்துச்சா? அப்போ மழை இல்லாமல் வறண்ட ஊருக்குலாம் இவனை கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே? செயற்கை மழை அதுன்னு செலவழிக்கிறதுக்கு பதிலாக மழை உண்டாக்குற மகான் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்து மழை வந்துச்சா இல்லையா? கொஞ்சம் திருநெல்வேலி கொஞ்சம் வாங்க, விருதுநகர் கொஞ்சம் வாங்க, கூட்டிகிட்டு போய் ஒரு நாளைக்கு குறைச்ச மழை பெஞ்சிருமா இல்லையா? இது இவன் வந்தாலும் வராட்டாலும் இந்த ஊரில் மழை பெய்யும். இவன் போன எல்லா ஊர்லேயும் மழை பெய்யாது. தற்செயலாக சிலது நடக்கும்போது என்னவாயிரும், ஒருத்தர் போய் பார்ப்பானா, நீ நல்லா இருப்பான்னு சொல்லுவார். அந்த ஒருத்தனுக்கு மட்டும் சொல்ல மாட்டார், ஒரு நாளைக்கு 100 பேருக்கு சொல்லுவார். 99 பிச்சைக்காரனாக தான் இருப்பான். ஒரே ஒருத்தனுக்கு என்னவாயிரு, அவன் பணக்காரனாக இருவானா? சொன்னார்ல, கரெக்டாக சொன்ன அன்னைக்கே சொன்னார்ல, அவன் மீதி நடக்கலை, அன்னைக்கே சொன்னாருங்கிறிய. 99 பேருக்கு எங்கடா, உனக்கு தான் நடந்திருக்கு, அவன் உனக்கு மட்டுமா சொன்னா? யார் இருப்பான்னு சொன்ன லிஸ்ட்டை கொண்டு வா. 50 பேர் நல்லா இருந்தால் தானே இவன் சொல்லியிருந்த அர்த்தமாவும். இது குருவிக்கார பணம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்களை வந்து மக்களை ஏமாத்துகிறது. அப்போ அந்த மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தால் அந்த மக்கள் நம்பி இருப்பார்கள். அல்ல கண்டுக்கிறாமே இருந்துடலாம், கவலை தான் இருக்கிறோம், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு கூட இருந்திருக்கலாம். இருந்தால் என்னவாய் போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைக்காக வேண்டி சூரியனை துக்கம் அனுஷ்டிக்குதுன்னா அந்த சாமியார் தான் இங்கே வந்துடும். அப்புறம் என்னவாயிரும், மகான்களுக்காக வேண்டி உலகம் எப்படி மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், ஒரு கருத்து உண்டாகி போய்விடும். அதை மறுக்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சோதனையான நேரத்திலும் கூட இதை போய் மக்களுக்கு சொல்கிற காட்சியை பார்க்குறோம். இதில் வந்து மத குருமார்களுக்கு ஏதாவது அப்படி இருக்கிறதா காட்டுதா? ஒன்றுமே கிடையாது. அடுத்ததாக இந்த மனிதர்னா வந்து எல்லாம் தெரியும் அவருக்கு, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கரெக்டாக இருக்கும். நம்மளை மாதிரி நமக்கு சாதாரண 2 ஊனக்கண், நமக்கு இது ஊனக்கண்ணா, இதுதான் கரெக்டான கண்ணு. இதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க, இது ஊனக்கண்ணு, ஞானக்கண்ணா. அது இல்லாத போய் ஞானக்கண்ணுங்கிறான், இருக்கிறத போய் ஊனக்கண்ணுங்கிறான். கரெக்டான கண்ணு இருக்கு பாருங்க, இதுதான் கரெக்டான கண்ணு. இந்த எதை ஞானக்கண்ணுங்கிறான் அதான் ஊனக்கண்ணு, அது பொய்யான கண்ணு, கற்பனையான அப்படி ஒரு கண்ணை இல்லை. இவன் என்ன செய்யறான், இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் ஞானக்கண்ணில் பெரியார்கள் பார்த்து விடுவார்கள், எல்லாம் கரெக்டாக தெரியும் அப்படின்னு நினைப்பார்கள். நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் வழக்குக்கு மக்கள் போவாங்க. துளைக்கு அவங்க தலைவராக இருக்கிற மாதிரி கேஸு வழக்கு கொடுக்கல் வாங்கல் எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் யார் தான் அன்றைக்கி தீர்த்து வைக்கணும், ரசூலுல்லாஹ் தான் தீர்த்து வைக்கணும். அப்போ 2 பேர் கொடுக்கல் வாங்கலுக்கு ஏன் சொத்துன்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. இந்த பொருள் எனக்குரியது 2 பேர் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் இது எனக்குரியதுன்னா 2 பேர் உள்ள ஒருத்தன் தான் கொடுக்க முடியும். இது 2 பேர் எனக்குரிய சொந்தம் கொண்டாடினாங்கன்னா 2 பேரையும் விசாரிப்போம். விசாரிக்கும் போது அவன் ஒரு பேப்பர் காட்டுவான், ஒரு பேப்பர் காட்டுவான், ஒரு சாட்சி காட்டுவான், ஒரு சாட்சியை காட்டுவான். அது பொய்யாவும் இருக்கும், மெய்யாவும் இருக்கும், உண்டாக்குனதாக இருக்கும், போலி சாட்சியாக இருக்கும், என்னவோ அது நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம் விசாரிச்சியாக பார்த்து நமக்கு எது கரெக்டுன்னு படுகிறதோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உனக்கு தப்பான இவற்றை கொடுத்துருவோம், உனக்கு இல்லைப்பான்னு சொல்லிடுவோம். சொன்னால் கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? பொய்யாவும் இருக்கணும். நீதிமன்றங்களில் தீர்ப்பளிக்கிற அம்புட்டு கரெக்டாக ஒரு கேஸ் சம்மந்தமாக போகிறான், அடுத்தவன் சொத்தை ஏன் சொத்துன்னு சொல்லி அழகாக கையெழுத்து போட்டு ஆக்கி விட்டு கோர்ட்டுக்கு போனால் ஏன் சொத்துன்னு கோர்ட்டு சொல்லி போடுறான். ஆனால் ஏன் சொத்தாக இருக்காது, அது யாருடைய சொத்தாகவும் இருக்கும், அது என்னுடைய எதுவும் தீர்ப்பாயிருந்தா இல்லையா? இப்படி தான் மனிதனுக்கு செய்ய முடியும். ஒரு வழக்கு விசாரிக்கிறதா இருந்தால் எது உண்மைங்கிறத மனுஷன் கண்டுபிடிக்க இயலாது. அவன் எதை தான் பார்ப்பான், சாட்சிகளை பார்ப்பான். இது உன்னுடையதான் என்னுடையதை எழுதியா விட்டுருக்கான், அதில் இதை போய் டெஸ்ட் பண்ணி இது என்னுடையது இவருடையதுன்னு தான் காட்டுதுன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. உன்னுடையது என்னுடையதுன்னா பேப்பர் பேசும், சாட்சிகள் பேசுவாங்க, இது மாதிரி ஆதாரங்களை வச்சு தீர்ப்பளிப்பாங்க. அப்போ எவனுக்கு திறமை இருக்குதோ பொய்யானவன் கூட என்ன செய்யணும், ஆதாரத்தை உண்டாக்கி அடுத்தவன் சொத்தை என்னுடையதுன்னு சொல்லிவிடலாம். இப்படி ஏமாற்ற முடியுதா? நீதிமன்றங்களை ஏமாற்ற முடிகிறது. நம்ம பஞ்சாயத்து சரியத்தில் கூட பேசுகிறோமோ அதில் நம்மளை ஏமாற்ற முடியும், எந்த ஜமாத்தையும் ஏமாற்ற முடியும். இது வந்து இயற்கையாக உள்ளது. ஆனால் ஆதாரத்தை வச்சு தான் நம்ம பேச முடியும். உன் இதாக இருந்தாலும் உன்ட்ட ஆதாரம் இல்லைப்பா, அவன் இதுங்கிற ஆதாரம் வச்சுருக்கிறான், போ வேலையை பார்த்துட்டு போ, நீ அல்லாட்டு துவா செஞ்சுக்க சொல்லி அனுப்பிடுவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேஸ் வந்தால் அவங்க எப்படி தீர்ப்பளிப்பாங்க? அவங்களும் அல்லாட்ட வஹி வேறு வந்துட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வருது,
அல்லாஹ்விடமிருந்து வஹி வரக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இப்படி ஒரு கேஸ் வருது, என்னுடையது உன்னுடையதுன்னு. ஒன்று விசாரிக்காமல் அப்படி ஊனக்கண்ணை விட்டு ஞானக்கண்ணை பார்த்து இது உன்னுடையது, அப்படி நீ போகலே பார்த்துட்டு போடா அப்படின்னு தீர்ப்பளிச்சாங்களா? ரசூல்லாட்ட வழக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஞானக்கன்று ஒன்று இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஃபஸ்ட் இருக்கணுமா இல்லையா? ஆன்மீகத்தில் அவங்க தானே முதலிடத்தில் இந்த மார்க்கத்தில் முதலிடத்தில் ஆன்மீகத்தில் இருக்கிற அவங்களுக்கு இப்படி ஒரு பவரை எல்லாம் கொடுத்திருந்தா அவங்க வாழ்நாளில் கொடுத்த எல்லா தீர்ப்பும் எப்படி இருந்திருக்கனே, எல்லாம் ஞானக்கண்ணை கொண்டதாகவே இருந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்களே சொல்கிறாங்க, இன்னக்கும் தஹ்தஸிமூன இலைய, நீங்கள் என்னிடத்திலே வழக்குகளை கொண்டு வருகிறீர்கள். ஒல அல்ல பாலக்கும் அல்ஹனபி ஹுஜ்ஜத்திஹி மின் பாலின், உங்களில் சில பேர் வேறு சிலரை விட தெளிவாக எடுத்து சொல்கிறாளா இருப்பார். சில ஆளுக்கு வாதத்தை வைக்கும்போது ஏன் சொத்துங்கிறதுக்கு இவர் ஒரு வாதம் வைப்பார், அவர் ஒரு வாதம் வைப்பார். அவர் வைக்க தெரியாது, இவர் நல்லா வச்சிருவார். நான் மனுஷங்க எதை பார்ப்பேன்? நல்ல வாதத்தை பார்ப்பேன். இவர் சொல்ல கரெக்டாக இருக்கு, இந்த காரணம் கரெக்டாக இருக்கு, இந்த காரணம் அப்படி இவர் தான் கொடுக்கணும், நான் முடிவு எடுத்துருவேன். அப்படி ஃபொமன் அப்படி எங்களுக்கு சொல்கிறீர்கள். வழக்கு கொண்டு வரும்பொழுது யாருடைய பொருள் இது எனக்கு தெரியாது. நல்ல வாதம் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்காவாக என்ற காட்டினா அவருடைய என்று நான் தீர்ப்பளித்து விடுவேன். ஃபொமன் கலைத்துலகு பி ஹக்கி அகைஹி செய்யன், அடுத்தவன் சொத்தை உன்னுடையது என்று நான் தீர்ப்பளித்தால், யார் விஷயத்தில் தீர்ப்பளித்து இருந்தால் அப்போ சொல்கிறாங்க, ஃபைன்னமா அக்குத்தா உலகு கித்தாத்தம் என்னார், அவன் என்னிடத்தில் வாங்குவது நரகத்தின் துண்டைத்தான், அதனால் போல வாங்காதே, அப்படி தான் சொல்ல முடிஞ்சே தவிர நான் தப்பாகவும் தீர்ப்பளித்து விடுவேன். யாருக்கு சொந்தம் என்பதை எனக்கு கண்டுபிடிக்க இயலாது. எப்படி இது பொருளுடைய சொந்தம் யாருன்னு அல்லாஹ் ஒருத்தங்க தெரியும், அல்லாஹ் அறிவித்து கொடுத்தாலும் எனக்கு தெரியும். இந்த வம்பு வழக்கு கேஸுகளுக்கெல்லாம் வகி வராது. இதுகள்லாம் அல்லாஹ் ரசூலை மனிதராக ஆக்கிட்டான். மார்க்க சட்டத்திட்டங்களுக்கு வகி வருதே தவிர இது யாருடையது என்பது ஒரு ஜிப்ரீல் அனுப்பி இவருடைய தான் சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு வழிகாட்டல் இல்லாமல் போயிருமா? பெருமளே ரசூல்லா காலத்தில் வகியிலலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன செய்யறது? யாருடையது இறங்க வகி வரட்டும் பார்க்குறோன்னா நடக்குமா கதை? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு வழிகாட்டுறது ரசூல்லா வந்திருக்கிறாங்க. நமக்கு வழிகாட்ட வந்தால் அல்லாஹ் வகியில் சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வகியில் அல்லாஹ் சொல்லியிருக்கான் தேவைப்படும் பொழுது. இதுக்கு வகி வர்றது பெரிய மேட்ரு கிடையாது. வகி பெரிய கஷ்டமா? ஒரு செகண்டில் ஒடியாந்துடும். வழங்குதா? அவ்வளோ வேகமாக மலக்குகள் போவார்கள், வேகமாக வருவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஒரு விரைவாக வந்து சேரும். அது சிரமம் இல்லை. ஆனால் அல்லாஹ் செய்யலை. என்ன செய்யறான்? எந்த ஆன்மீகத்துக்கு நீ போனாலும், என்னுடைய தூதராகவே இருந்தாலும், உனக்கு உயர்ந்த தரஜா இருந்தாலும், இந்த உலக மக்கள்ல எல்லாம் நீ தான் சிறந்த ஒரு ஆளாக இருந்தாலும், நீ மனிதர் தான். மனிதருக்கு உரிய சக்தியை கடந்து இவர் தான் இந்த பொருளுக்கு சொந்தக்காரர் என்று உன்னுடைய ஞான கண்ணு திறந்து கண்டுபிடிக்க இயலாது. அதன் அர்த்தம் இருக்கு, பேப்பரை வச்சு ஆதாரத்தை வச்சு கண்டுபிடிக்க, சாட்சியை வச்சு கண்டுபிடிக்க இயலுமே தவிர அது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாமே தவிர 100% கரெக்டாக தான் தீர்ப்பளிக்கக்கூடியவராக நீ இல்லைன்றது அல்லாஹ் காட்டுறதுக்கு தான் ரசூல்லா வாயினால சொல்ல வைக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க? இந்தப்பா நான் வழங்குற தீர்ப்பு மனுஷன் தீர்ப்புப்பா, சரியாகவும் இருக்கும் தப்பாக இருக்கு. ஆனால் நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நீ தப்பாக செஞ்சு விடாத. நான் அடுத்தவன் சொத்தை உன்னுடையன்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் நீ வாங்கிட்டேன்னு வை, இங்கே ஒன்றும் இல்லை, நான் தந்துடுவேன், உன் சொத்து தான். ஆனால் மறுமையில் மாட்டிக்கிடுவேன், மறுமையில் நரகத்தை துண்டை தான் நீ சாப்பிட்ற நிலைக்கு ஆளாயிருவ என்று மறுமையை பயங்காட்டி பொய் வழக்கு போடுபவர்களை எச்சரித்தார்களே தவிர இந்த உலகத்தில் என்னுடைய சக்தியை வைத்து பவரை வைத்து பொய் வழக்குகளை கண்டுபிடித்துக் கொள்வேன்னு சொல்லலை. அப்போ ஒரு மனிதனுடைய ஆன்மீக நிலை என்ன? இவர் அதை கண்டுபிடி ஆடு காணாமல் போனால் அங்கே நிற்குன்னு சொல்கிறான், மனசார சொல்கிறான். ஆட்டை காணான்னு சொல்லுவாங்க, அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அரசமங்கலம் கம்மாயில் மேய்ஞ்சிட்டு இருக்குன்றாங்க. ஆரசமங்கலம் அம்மாக்கு போயிட்டு வரதுக்குள்ள இருக்குமா அது? அப்புறம் கேட்டால் நான் சொல்லும்போது மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் போயிருக்குன்றாங்க. வழங்குதா? இப்படி எங்கே இருக்கிற ஆட்டை கண்டுபிடிக்கிறாங்கண்ணா, மாட்டை கண்டுபிடிக்கிறாங்கண்ணா, இப்படிலாம் எனக்கு இருக்குங்கிறான். காணா போன எல்லாமே தெரியுதுங்கிறான். மை போட்டு பார்த்தா வெத்திலையில் மைய தடவி பார்த்து தெரியுதாங்கிறான். தெரியலன்னு சொன்னாலும் தெரியும், நல்லா பாரு தெரியுதுங்கிறான். அப்போ என்ன செய்யறான்? நம்ம தெரியாட்டின்னு சொன்னால் தப்பா பெரும்பல இருக்குன்னு அது தெரியுதுங்கிறான். இப்படி எல்லாம் நல்ல ஃப்ராடும் நல்லா தெரிகிறது. ஆனால் இதை நம்புகிறான். ஏன் நம்புகிறான்? இதை தடுக்கிறதுக்கு அந்த மத கோட்பாடு ஒன்றும் சொல்லி கொடுக்கவில்லை. ஏன் நம்புகிறான்? இப்படி சொன்னால் தப்புன்னு ஏதாவது அவங்களுடைய வேதங்களில் இருக்குதா? அவங்களுடைய வழிகாட்டிகள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாங்களே, இப்படிலாம் எவனா சொன்னால் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தால் அவனை திருத்தலாம். இவங்க தான் மகானாவாங்க, ஞானியாவாங்க, தவம் செஞ்சுக்கிட்டு எங்கேயோ போயிடுவாங்க, அவங்கள்ட்ட பவர் கூடி போயிடும், ஞானக்கண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறார்களே. அப்போ இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பாருங்கள். அதை மாற்று, அதை உடைக்கிற இதை எதுக்கு மாற்றணும்? அதை மாற்ற தான் வேணும். பச்சையில் போட்டு பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்னு சொல்கிறான். அதை போய் மாற்று. கைரேகையை பார்த்துட்டு என்ன செய்வான்? உங்கள் ரேகையை பார்த்தா உங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளை பிறகு 5 பொம்பளை பிள்ளை இருக்குது, நீங்கள் 40வது வயசில் ஜனாதிபதி நீங்கள் தானெலாம் சொல்லி விட்ருவான். அந்த நேரத்தில் காசு வாங்குறதுக்காக எதையா சொல்லி விட்ருவான்.
அல்லது பயங்காட்டி உங்களுக்கு பெரிய கண்டம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு சில பரிகாரங்கள் செய்யணும், இத்தனை நகையெல்லாம் கொண்டு வாங்க அப்படி சொல்லி எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க. அதுவும் நடக்கிறது. இது எப்படி தெரியும் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். இப்படி இந்த கையில் உள்ள கோட்டை வச்சு என்ன தெரியும்? கோடு தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இந்த கைரேகையை பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கெல்லாம்? கோடு தானே தெரியுது. எவனுக்கு அதான் தெரியும். எந்த மகானுக்கும் ஞானிக்கும் கோடு தான் தெரியும். அது கோட்டுக்கு தாண்டி ஒன்றும் செய்யாது. அந்த கோட்டுக்கு பின்னாடி என்ன இல்லை, அவனுடைய இத்தனை வருஷம் லைஃபுங்கிறதோ, இத்தனை வசதி உள்ளவங்கிறதோ, இத்தனை வருஷம் சாவான் என்பதோ கிடையாது. அப்போ எத்தனை சம்பவங்களை பார்க்குறோம். ஜோசியரும் மரத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, மரம் உழுந்து செத்து போயிடுறாரு. அட உன் தலையில் விழுகிற மரம் உனக்கு தெரியல, ஜோசியம் நீ எனக்கு ஜோசியம் சொல்லியாடு சிந்திச்சு பார்த்தோமா நம்ம? அப்படி பேப்பரில் செய்தி வருதா இல்லையா? மரத்தடியில் உட்காந்து ஜோசியர் மரம் விழுந்து சாவு. அப்படின்னா என்ன விளங்குது? ஒரு நாள் ஜோசியத்தில் உட்காந்துட்டு இருக்கான், ஒரு நாள் பூரா உட்காந்துருக்கான், யாரும் வரல. என்னடா கேட்டால் உத்தரம் வரல. உத்தரம் வரமாட்டேன்னு அவனுக்கு தெரியல. பாருங்க, ஜோசியம் பார்க்குறதுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து உட்காடுறான். எந்த இடத்துல உட்கார்ந்தா நிறைய பேர் வருவாங்கன்னு பார்த்து உட்கார வேண்டியது தானே? அப்படி ஒரு இல்லை, அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தால் தானே தேர்ந்தெடுக்கிறது. பொய், பச்சை பொய் நல்லா தெரிகிறது. அப்போ இப்படியெல்லாம் ஏமாறுறதை வந்து கேட்டு தான் மாற்றுங்கிறான். ஏன்டா அப்படி ஏமாத்துறீங்கன்னு கேட்குறான். இஸ்லாம் வந்து அந்த பேச்சுக்கே இடம் தரலையே. நாங்கள் உனக்கும் தடுக்கிறோமே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே முடியாத அப்படியான ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை எல்லாம் நமக்கு என்ன செய்கிறான், சொல்லி தந்திருக்கிறான். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுக்கு மறதி, கவலை இப்படி இருக்கா வச்சா பவர் சக்தி எடுத்துகிட்டு இப்படி இருக்குது. நானும் மறக்கிறேன், நீங்கள் எல்லாரும் மறக்கணும். இப்போ ஞானிகள் மறக்கக்கூடாது அப்படி நினைக்கிறேன். ஞானி நினைக்கக்கூடாது, அவர் மறக்கவே மாட்டார், அவருக்கு பெரிய பவர், எக்ஸ்ட்ரா பவர் மூளைக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு நாள் தொழுவுறாங்க. தொழுவும் போது என்ன செய்கிறாங்கன்னா 2 ரக்காத்து 4 ரக்காத்து 2 ரக்காத்து முடிச்சிடுறாங்க. 4 ரக்காத்து தொழுவணும், 2 ரக்காத்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனே என்ன செய்கிறாங்க? சஹாபாக்களுக்கு யோசனை, இது வந்து தப்பாக செஞ்சிட்டாங்களா இல்லை இன்னையிலேருந்து 2ஆக மாறிடுச்சா அப்படி நினைக்கலாம்ல. இப்போ நினைக்கல, அது நமக்கு நம்ம மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் காலமாக இருக்கிறனால என்ன செய்யலாம்? ஓஹோ, இன்னையிலேருந்து 4 2ஆக கூட ஆயிருக்கலாம், அல்லாஹ் வஹி அறிவிச்சிருப்பான், இன்னையிலேருந்து ஒரு 4 2ஆக இருக்கும் போல இருக்குன்னு கூட சும்மா இருந்தாங்க சில ஆளுக்கு. ஒருத்தர் தைரியமாகவே கேட்டுவிட்டார், என்ன தொழுகை வந்து சுருங்கிருச்சா, நீங்கள் மறந்துட்டீங்களா? குசிரத்தி சலாத்து அம் நசீத்தை யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தொழுகை இன்னையிலேருந்து குறைஞ்சி போச்சா அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களான்னு அப்படி தான் கேட்க முடியும். மறந்துட்டீங்கன்னு அடித்து கேட்க இயலாது. இப்போ என்ன அஜத்தில் கேட்டுப்படலாம். ரசூலுல்லாஹ் வஹியில் இருக்கிற காலத்தில் என்ன செய்ய முடியாது, மறந்துக்கலான்னு கேட்குறது. அல்லாஹ்வுடைய வஹி வந்திருக்கலாம்ல. அதனால இப்படி அழகாக கேட்குறாரு, கேள்வி அழகான முறையில் அறிவோடு கேட்குறாரு. தொழுகை வந்து இன்னையிலேருந்து குறைச்சிட்டானா அல்ல, என்ன 2 தான் நீங்கள் தொழுதுருக்கிறீங்க அல்லது நீங்கள் மறந்துட்டீங்களா? இல்லை, இப்போ நான் மறக்கவே இல்லை, அப்படி குறைக்கவும் இல்லையே. இல்லை, நீங்கள் 2 தான் தொழுவீங்க அப்படி அன்றில் என்ன செய்கிறாங்க, அந்த மறுபடியும் 2 தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு 2 சைதா செஞ்சு மறுபடியும் சலாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இன்னமா ஆன பஷருன், நான் ஒரு மனிதன், பிசுலுக்கு உங்களைப் போல மனிதன், அன்சா கமா தன்சவுன, நீங்கள் மறக்கிற மாதிரி நானும் மறந்துடுவேன். ஃபைதா நசீத்து பதைக்கிறூனி, நான் 4 ரக்காத்து 2 ரக்காத்து தொழுதுட்டேன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்கப்பா. மனுஷனுக்கு உள்ள மறதி எனக்கு இருக்கும். நான் பெரிய அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதால் மறதிக்கு அப்பாற்பட்டு என்னை படைக்கலை. ஆனால் ஒன்றே ஒன்று அல்லாஹ் மறக்காமல் ஆக்கி வச்சிருந்தான். எதை மறக்காமல் ஆக்கியிருந்தான்? குரானை மட்டும். அப்படி குரானில் சொல்கிறான், சன்னுக்குரி ஊக்க பலா தன்சா, இந்த குரானை நம்ம ஓதி காட்டுவோம், அதை மறக்க மாட்டாய். குரான் ஒன்று மாத்திரம் அல்லாட்டிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு வரியும் ஒரு வார்த்தையும் ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்காது. அப்படி அவங்கள வந்து உள்ளத்தை என்ன செஞ்சான் அல்லாஹ் அது மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தான். குரானை தவிர மற்ற எந்த விஷயங்கள்லையும் நீங்கள் நாங்கள் எல்லா மனிதரும் எப்படி மறப்பார்களோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறப்பார்கள் மட்டும் தெரியல, தொழுவும் பொழுது ஏன் 4 ஏன் 2ஆக போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுவும் போது கவனம் லேசாக மரணத்தான 4 2ஆக போகும். இப்படி ஒன்றி போய் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருந்தால் 4 2ஆக எப்படி தொழ முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்து கூட தொழுகும் பொழுது 4 ரக்காத் தொழுகணும் போய் நின்று விட்டு 2 ரக்காத்தில் சலாம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படித்தான் அவர்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவர்கள் தவ வலிமையினாலேயோ நிறைய இபாதத்து செஞ்ச காரணத்தினாலேயோ அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற காரணத்தினாலேயோ இந்த மனிதனுக்கு இருக்க இந்த தன்மை அது நீக்கப்படவில்லை. மனிதனுக்கு கூடிய மறக்கக்கூடிய அந்த தன்மை ஈடுபடவில்லை. மறதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தனி பிறப்பாக அவங்க என்ன செய்ய முடியல, மாற முடியலை என்று சொன்னால் எப்படி ஞானி நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பேன்னு சொல்ல முடியும்? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு தனி பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் அதான் சார் ஆசி வாங்கலாம் தானே. ஆசி வாங்குறது, ஞானிகள்கிட்ட போகிறது எல்லாம் என்ன காரணத்துக்காக வேண்டி? அவருக்கு தனி சக்தி இருக்குங்க, அதாங்க சொல்லி போகிறான். இந்த மார்க் என்ன சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து உஹது போரில் அவங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவங்களுக்கு பல்லெலாம் உடைக்கப்பட்டு மண்டையெல்லாம் காயமாகி ரத்தம் கொட்டி எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் மூர்ச்சையாகி விழுந்துட்டாங்க, மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்தி பரவுது போர்க்களத்தில். அவ்வளவுக்கு கடுமையான ஒரு காயத்திற்கு உள்ளாகி வேதனையில் துடிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் வந்து ரத்த சாயத்தை பூசிவிட்டாங்க, இவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க? கைஃபை புலிஹோ கவுமுன்,
இந்த கூட்டம் எப்படி வெற்றி பெறும் என்று ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எதுக்கு இதை சொல்கிறாங்க? வேதனை தாங்க முடியாமல் சொல்கிறாங்க. வேதனை தாங்க முடியாமல் என்னை இந்த மாதிரி செஞ்சுவிட்டீங்களடா, எப்படி ஜெயிக்கிறே பார்ப்போங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் நமக்குலாம் ஒரு பெரிய விஷயமா தெரியவே இல்லை. இந்த சம்பவத்தை கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்ன சரியாக கரெக்டு தான் அவங்க வேதனையில் சொன்னாங்க, அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இதை கேட்ட உடனே அல்லாஹ்வுக்கு கோபம். அவங்க வேதனைப்படுறதை பார்க்க மாட்டேங்கிறான், ரசூலுல்லாஹ் துடிக்கிறத பார்க்க மாட்டேங்கிறான், ரத்தம் ஓடுது அதை பார்க்க மாட்டேங்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கணும். ஏன் பவரில் கை வைக்கிற மாதிரி இருக்குது இது? நம்ம அதிகாரத்தில் கை வைக்கிற மாதிரி இவன் வெற்றி பெறுவான்னா மாட்டான்னு நாளில் முடிவு செய்வேன், இவன் எப்படி ஜெயிப்பான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறது? நான் தூதரத்தனை அவர் அனுப்பியிருக்கிறேன், நான் மனுஷனாக தானே வச்சுருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய தன்மையை நான் கொடுக்கலையே, என்னுடைய அதிகாரத்தை கொடுக்கலையேன்னு அல்லாஹ்வுக்கு கோவம் வந்து அந்த நேரத்தில் வசனத்தை இறக்குறான். லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எதுவும் கிடையாது, யா அல்லாஹ் இவனை தண்டி என்று கேளு, அது ஒரு விஷயம். முடிவை நீ சொல்லக்கூடாது. இறைவா என்னை அழைச்சிட்டாங்க, நீ நியாயம் வழங்க அல்லாண்டு கோரிக்கை துவா செய்யலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவன் எப்படி ஜெயிப்பான், என்னை அடிச்சுட்டு ஜெயிப்பியா என்ற வார்த்தையை நீ எப்படி சொல்லலாம்? சின்ன ஒரு வார்த்தை மாதிரி நமக்கு தெரிகிறது. இப்படிலாம் ஒரு வார்த்தையை நம்மளே கூட சொல்லிடுறோம். நம்மளோட என்ன அடிச்சிடுவாங்களேன், நீ அடிச்சிடலடா, நீ எப்படி உருப்படுற பார்த்துடுறேன், நீ தேர்வியான்னு பார்த்துடுறேன் அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லிடுறோம். ஆனால் அதுவும் சொல்லக்கூடாது மார்க்கத்தில். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும்போது என்னவாயிரும்? இதை கண்டிக்காமல் இருந்தால், ஓ ரசூலுல்லாஹ் யாரை நினைச்சாலும் அவங்க தான் ஜெயிக்க வைப்பாங்க, நினைச்சா தோக்க வைப்பாங்கன்னு வந்துருமா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுற என்ன சொல்கிறான்? அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅதிபுஹும், நான் நினச்சா அவங்கள மன்னிக்கவும் செய்வேன். இன்னைக்கு உன்ட்ட போரில் வந்து அடித்தவனா அவனுக்கு இஸ்லாத்துக்கு வந்து நேர்வழிக்கு வந்தால் மன்னிக்கவும் செஞ்சிருவேன். அந்த உஹது போரில் வந்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அவங்களையெல்லாம் நாசமாக்குன்னு சொல்ல நீ யார்? அவர்களில் நல்லவங்க நாளைக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள். இப்போ மண்டையை வெட்டிட்டாங்கிறதுக்காக வேண்டி அவன் அழிச்சிருவேனானா? அப்போ அல்லாஹ் எப்படி கேட்குறான்? லைஸ லக்க மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅதிபுஹும், நான் நினச்சா அவங்கள தண்டிப்பேன், இல்லாட்டி மன்னிப்பேன். நான் முடிவு பண்ணிக்கணும், அதை யாரை மன்னிக்கணும், யாரை தண்டிக்கணும், எப்போ மன்னிக்கணும், எப்போ தண்டிக்கணும்னு நான் முடிவு செய்வேன். நீ யார் அதை சொல்வதற்கு அப்படின்னு சொல்லி ஃபைன்னஹும் லாலிமூன், அவங்க அநியாயம் செஞ்சிருக்கிறனால தண்டிக்கிறாந்தாலும் தண்டிப்பேன், மன்னிக்கிறாந்தாலும் மன்னிப்பேன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்போ இது எவ்வளோ பெரிய எந்த ஞானி மகானுக்கு அதிகாரம் கொடுக்கலன்னு சொன்னால் அவர் பணக்காரனாக்குவார் நினைக்க முடியுமா? இந்த ஒரு சொல்லுக்கு அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டாங்க, இந்த மார்க்கம் ஒத்துக்கிறலையே. ஒரு ஞானி மகான் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை, இவன் எப்படி ஜெயிப்பான் பார்த்துருவோம், என்னை அடிச்சுட்டு இவன் வாழ்ந்துருவானா என்று ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூட ஒரு மகான் ஞானியாக இருக்கிற, ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான்னு சொன்னால் எதை மாற்றின? உன்னைய மாற்றின. நீ இப்போ பகுத்தறிவாதம் பேசிக்கொண்டு என்னென்ன செய்கிறாங்கன்னு அப்புறம் சொல்கிறேன். அவர்கள் இதை தாண்டியெல்லாம் செஞ்சு பகுத்தறிவாதம் பண்ணி என்னென்ன கேள்விகள் கேட்கிறார்களோ அதை தாண்டி அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? இந்த சித்தாந்தத்தை உடைச்சி அல்லாஹ்வுடைய ரசூலையே மனித நிலையை தாண்ட முடியாது, மனுஷ நிலையை கடந்தவர்கள் செல்ல முடியாது என்கிற அளவுக்கு நிப்பாட்டி வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்கிறாங்க, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் எல்லை மீறி புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்துடாதீங்க. என்னை பற்றி புகழ்றதா இருந்தால் ரெண்டு தான். இப்போ இன்னமா ஆன அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான். நீங்கள் அவர் அல்லாஹ்வுடைய மகன் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த மாதிரி அளவுக்கு மீறி என்னை கொண்டு நிப்பாட்டிப்படாதீங்க. இப்போ இன்னமா அப்துஹு, நான் அவனுடைய அடிமை. இப்போ கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, என்னை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அல்லாஹ்வின் அடியார் என்று சொல்லுங்கள். நீங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய அடிமையோ அதே மாதிரி அடியார் என்று சொல்லுங்கள். எனக்கு கூடுதலாக இருக்கிற ஒரே தகுதி ரசூலுங்கிறது தான், அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்விலிருந்து செய்தி வாங்கி தரக்கூடிய மெசஞ்சர், தூதர். இவ்வளவுதான் என்னை பற்றி சொல்லணுமே தவிர அளவுக்கு மீறி அவர் நினச்சா நடக்கும், மழை பெஞ்சிடும், பார்த்தா மழை பெஞ்சும், சொன்னால் மழை பெய்யும், பார்த்தாலும் நோய் தீந்துடும், ஆகாண்ட நடந்துடும், ஓகாண்ட நடந்துடும், அதெல்லாம் அவனுடைய பவர். இதை அராத செய்ய நைய குரல் குன் ஃபயக்கூன், ஆகு என்றால் ஆகுவது அவனுக்கு மட்டும்தான் உள்ளது. இவன் என்ன செய்யறான்? ஒரு மனுஷன் வந்து ஆகுன்றோன்னு 1000 நம்புறானுங்க. ஒரு மனுஷன்ட்ட போய் என்னமோ கேட்குறான், அவன் ஆகுன்றோன்னு 1000 சொல்லிட்டார், நல்வாக்கு சொல்லிட்டாரு, நல்ல வார்த்தை சொல்லிட்டார், வாங்க போயிடுவோங்கிறான். அப்போ ஆகு என்றால் ஆகக்கூடிய பவரை வந்து எந்த மனிதனுக்கும் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால தான் இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எல்லை மீறி புகழாதீங்க. நசாராக்கள் மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்தது போல என்னை புகழ்ந்துடாதீங்க. அதிகபட்சம் என்னை புகழ்றதுன்னா என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய அடியார், அதான் புகழுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்வது புகழ். நம்ம என்ன செய்யறோம்? அடிமைன்னு கேவலம் நினைக்கிறோம்.
அல்லாவின் அடியார் என்று என்னை புகழுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று புகழுங்கள். நம்ம கூட என்ன செய்கிறோம்? கலிமா சொல்லும்போது கூட அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் தூதர் என்றும் நாங்கள் நம்புகிறோம். இப்படி தான் ஷஹாதத் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்போது சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி எல்லை மீறி போவதை கண்டித்திருக்கிறார்கள். இன்னும் இந்த மனிதர்களை கடவுள் தன்மை கொடுத்து ஏமாற்றக்கூடிய என்னென்ன விஷயங்களை